ஹலோ வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த ஃப்ரேமை கேன்வால எப்படி ரீக்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அதாவது ப்ளஸ் கொடுத்துக்கோங்க, கஸ்டம் சைஸ் கொடுத்துக்கோங்க. வித் 12, ஹைட் 18 அண்ட் யூனிட்ஸ் இன்ச்சஸில் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கான இந்த கேன்வா ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் இதில் நம்ம இன்னொரு ஆட் பேஜ் கொடுத்துக்கலாம். 2 பேஜ் இருக்கணும். ஃபர்ஸ்ட் பேஜ் காலியாக விட்டுக்கோங்க. செகண்ட் பேஜில் அப்லோட்ஸ் வாங்க. அப்லோட்ஸில் அந்த ரீக்ரியேட் அப்லோட் பண்ணிக்கலாம். ரீக்ரியேட் பண்ண வேண்டிய அந்த ஃப்ரேம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது நம்ம இங்கே இது அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். அப்லோட் ஆகிருச்சு. அது செகண்ட் பேஜில் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எடிட் இமேஜ் வாங்க. என்னோட நெட் ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, எடிட் இமேஜ் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதில் கிராப் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் செலக்ட் பண்ணுறதுக்கு ஆல் டெக்ஸ்டே இப்போ கொடுத்துக்கிறேன். கிராப்னு கொடுத்துக்கலாம். ஓகே, இது அப்படியே மேலே கொண்டு இங்கே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜ் வச்சு இது கொஞ்சம் சின்னது பெருசு. ஸோ 0 டிகிரிஸில் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் சாஞ்சிருந்தது இல்லை. ஸோ அதுலேருந்து அதே டெக்ஸ்ட் மாதிரி கேன்வாவில் இருக்க டெக்ஸ்ட் இருக்கும். இப்போதைக்கு இந்த டெக்ஸ்ட் மட்டும் இது பண்ணிக்கிறேன். இந்த ஃபாண்ட்டோட நேம் வெஸ்ட்லைட். நெக்ஸ்ட்டு இந்த ஃபாண்ட்டோட பேர் ஆஞ்சலினா. ஓகேவா? இதில் இப்போது என்ன பண்ணலான்னா, லைன் ஸ்பேசிங்க்கு வந்துக்கோங்க. ஓகே, கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை இங்கே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோலேயே நம்ம பார்த்துருப்போம். என்னால் இப்போதைக்கு இதை சேஞ்ச் பண்ண முடியல. என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஓகே, இந்த வீடியோவை நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டில் செகண்ட் வீடியோவாக இந்த வீடியோ இருக்கும். இதில் பார்த்துருந்தீங்கனாலே எப்படி இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் கஸ்டமைஸ்ட் ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறத கேன்வா அண்ட் ஃபோட்டோபி ஆன்லைன் வச்சு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஹாட் ஸ்ப்ளாஷில் இமேஜ் இருக்க மாதிரி கிளிப் ஆர்ட் ஆல்ரெடி நம்ம ஃபோட்டோஷாப்பில் ரெடி பண்ணிட்டோம். அந்த ஃபோல்டரில் அந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ 1 minute.
ஸோ இதுதான் வந்து இது பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கும். அண்ட் இதுவும் அதே மாதிரி தானா? ஓகே, இது வந்து ஒரு ஜேபேக் இமேஜ். இது வந்து என்ன பண்ணலாம்னா சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இது டவுன்லோட்ஸில் இருக்குது. ஃபோட்டோஷாப் க்ளோஸ் பண்ணிக்கலாம். டவுன்லோட்ஸில் அந்த ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது கிளிக் பண்ணிக்கலாம். நமக்கு ஏற்ற மாதிரி ரீசைஸ் பண்ணிக்கலாம். அதை இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கேயும் ஃபோட்டோஷாப் மாதிரி என்னென்னா ஒரு லைன் வந்து காமிக்கும், கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சாரி, இது மேலே இருக்கட்டும். இதை வந்து கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம். இப்போதைக்கு நமக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஹார்டின் ஷேப் வந்து இதில் இருக்க மாதிரியே வேணும். ஸோ நான் ஆல்ரெடி போன வீடியோலேயே வந்து காமிச்சிருக்கேன். அது மாதிரி தேடி எடுத்துக்கலாம். ஸோ இது ரீசெண்ட்லி யூஸ்லேயே இருக்குது, அதனால எடுத்துக்கிட்டேன். ட்ராக் பண்ணி இங்கே வச்சுக்கோங்க. சைஸ் வந்து சின்னதாக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஹார்ட் கொண்டு எதுக்கு இப்போ வந்து நான் அதில் இருக்க மாதிரியே பண்ணுறேன்னா ஒரு காரணம் இருக்குது. ஓகே, இந்த ஹார்ட்க்கு இப்போ கலர் சேஞ்ச் பண்ணணும். இப்போ இதில் இருக்க கலரே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து டாக்குமெண்ட் கலர்ஸ் பக்கத்தில் இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், ஆட் நியூ கலர், அதை எடுத்துக்கோங்க. இதில் இருக்க பிக்கு அப்படிங்கிற இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வயலட் கலர் பிக் பண்ணிக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட ஹார்ட்டும் அந்த கலரில் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ இது வந்து தேவையில்லைன்னா இதை டெலீட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மார்க்அப் வேணுங்கிறவங்க அதை வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ரிப்பீட்டட் கண்டென்ட் வேணாங்கிறதுனால அதை இப்போ சொல்லலை. ஸோ நம்ம பார்த்த இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வந்து நம்ம கேன்வாலேயே ரீக்ரியேட் பண்ணிட்டோம். இது வந்து நம்ம ஃபோட்டோஷாப்பில் வந்து இருந்து எடுத்து போட்டிருக்கோம். பட் வந்து இதை எப்படி கேன்வாலே பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோவிலேயே நான் வந்து சொல்லிட்டேன். அதனால இது ரிப்பீட்டட் கண்டென்ட் வேணாங்கிறதுனால சொல்லலை. நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோஷாப்பில் இன்னொரு விஷயம் வந்து போன வீடியோவில் சொல்லலை. போன வீடியோ வந்து எதை பற்றி இருந்துச்சுன்னா, இதெல்லாம் நம்ம பிளேலிஸ்ட்டில் நம்ம செஞ்ச வீடியோஸ். ஓகே, போன வீடியோவில் ஃபோட்டோஷாப்பில் இந்த ஃப்ரேம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து கேன்வாவில் பார்த்துட்ருக்கோம். நேற்று வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து ஃபாண்ட் எப்படி வந்து அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லலை. பட் அதுவும் வந்து நான் வந்து ஃபஸ்ட் வீடியோலேயே வந்து எப்படி வந்து சிஸ்டமில் இருக்க ஃபாண்ட் வந்து ஃபோட்டோஷாப்பில் இருக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டேன். இப்போ வந்து அந்த நேற்று வீடியோ பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும், அட்லரி ப்ரோ ஸ்பிளாஷ் அப்படிங்கிற அந்த ஃபாண்ட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றத டிஸ்கிரிப்ஷனில் மட்டும்தான் வந்து லைட்டாக ஒரு 2 லைனில் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி வந்து அதை வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஜஸ்ட் வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நம்ம கூகுள் சர்ச் இமேஜில் தான் வந்து மை ஃபாண்ட்ஸில் வந்து என்ன ஃபாண்ட்டுன்னு நேம் கண்டுபிடிச்சோம். அந்த ஃபாண்ட் நேம் வந்து அடிச்சுக்கோங்க, அட்லரி ப்ரோ ஸ்வாஷ். இப்படி கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் லிங்க்கில் 1001 ஃபாண்ட்ஸ் அப்படிங்கிற இந்த இதில் வந்து அட்லரி ப்ரோ ஃபாண்ட் ஃபேமிலி அப்படின்னு இருக்கும். இதில் அட்லரி ப்ரோ ஸ்வாஷு ரெகுலர் அந்த மாதிரி நிறைய நேம்ஸ் காமிச்சிச்சு. இந்த லிங்க் தான் வந்து உங்களுக்கு நான் நேற்று டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருந்தேன். அது வந்து கிளிக்கபிள் கிடையாது. அதனால் இன்றைக்கி வந்து நான் வந்து இந்த ஃபாண்ட் ஃபேமிலியை உங்களுக்கு காமிக்கிறேன். இது டிடிஎஃப்ல வந்து இருக்கும். மொத்தம் 502 கேரக்டர்ஸ் இருக்குன்னு போட்டிருக்கு. டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த லிங்க் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அட்லரி ப்ரோ ஸ்வாஷ் நான் டெஸ்க்டாப்பில் வந்து ஃபாண்ட்ஸுக்குன்னு தனியாக ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். அதில் வந்து தமிழுக்கு அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதுலேயே நான் சேவ் பண்ணிக்கிறேன்.
ஓகே, எனக்கு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இன்ஸ்டால்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே நம்ம ஃபோட்டோஷாப் வந்து நமக்கான ஃபாண்ட்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இதெல்லாம் வந்து நான் நிறைய பிற யூடியூப் சேனல்ஸ் இங்கிலீஷில் இருக்கிறதெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணி தான் வந்து நானே கற்றுக்கிட்டேன். அதுதான் வந்து உங்களுக்கு அடாப்ட் பண்ணுற மாதிரி நானும் ஒரு தமிழில் வந்து இது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக ஒரு ஐடியா. இப்போதைக்கு இதை நான் வந்து இன்ஸ்டால் கொடுக்கல, ஜஸ்ட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் ஃபோட்டோஷாப் வரலாம். இப்போ என்னோட சிஸ்டத்தில் வந்து அட்லரி ப்ரோ ஸ்லாஷ் வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ அது இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து சர்ச் பண்ணலாம், அட்லரி. ஓகே, நோ மேட்சஸ் ஃபவுண்ட் அப்படின்னு வருது. இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்கே வாங்க, இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டாலேஷன் முடிஞ்ச உடனே மறுபடியும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அட்லரி ப்ரோ ஸ்லாஷ். ஸோ இப்போவும் வரலையே, என்ன பண்ணியிருக்கோம்? இன்ஸ்டால் நடந்துட்டு இருக்கா? அட்லரி ப்ரோ ஸ்லாஷ். ஓகே, அந்த அந்த டேப் வந்து அந்த விண்டோவை வந்து க்ளோஸ் பண்ண உடனே நமக்கு இது வந்து காமிக்குது. நான் அட்லரி ப்ரோ ஸ்லாஷ் வந்து இது பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துக்கிறேன். அதில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க, ஹாப்பின்னு கொடுத்துருந்தாங்க. அதே வந்து நம்ம ஓகே, அதில் இருந்த மாதிரியே கீழே வந்து அந்த ஸ்ட்ரோக்லாம் கரெக்டாக இருக்குது. மூவ் டூல் டச் பண்ணிக்கோங்க. தூக்கிட்டு வந்து எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்படி தான் வந்து ஒரு ஃபாண்ட்டை வந்து நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து டவுன்லோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோ வந்து முக்கியமாக கேன்வாவில் எப்படி பண்ணுறதுங்கிறது தான். கேன்வாவில் எடிட் இமேஜில் இந்த மாதிரி கிராப் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்குது. அது வந்து நமக்கு எந்த டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் கிராப் பண்ணி அதில் மேட்சாக கேன்வாவில் இருக்க டிஃபால்ட் ஃபாண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி நமக்கு கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இப்படி ஈஸியாகவும் பண்ணலாம், ஃபோட்டோஷாப்லேயும் பண்ணலாம். இப்போ ஃபோட்டோஷாப்பில் வந்து பிஎஸ்டியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஆனால் வந்து கேன்வாவில் வந்து என்னென்னா டவுன்லோடிங் ஆப்ஷனில் பிஎன்ஜி இருக்குது. இது வந்து போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராஃபிக்ஸ். இது வந்து ஜேபெக். இது வந்து பிடிஎஃப் ஸ்டாண்டர்ட், பிடிஎஃப் பிரிண்ட்டு. இது வந்து பிடிஎஃப் ஸ்டாண்டர்டுங்கிறது வந்து ஷேர் பண்ணிக்கிறது, டிஜிட்டல் ஒர்க்கு. இது வந்து பிரிண்ட் பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது எஸ்விஜி, இது வீடியோ, இது வந்து ஜிஃப். ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கே தவிர நம்மளால் பிஎஸ்டியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியாது. அதனால தான் வந்து என்னென்னா நம்ம ஃபோட்டோஷாப்பில் பண்ணுறது எப்பயுமே நல்லது. இது ஒரு ஆப்ஷன் தான், ஒரு அவசர தேவைக்கு நம்ம பண்ணிக்கிறோம். ஒரு பிகினராக நமக்கு வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ஃபோட்டோஷாப் கற்றுக்கிறதுக்குள்ளே நமக்கு ஏதாவது ஒரு அர்ஜென்ட் நீட் இருந்தால் மட்டும் இந்த மாதிரி கேன்வா யூஸ் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் தான், பட் வந்து எப்பயுமே இந்த மாதிரி குறுக்கு வழிகள் வந்து வளர்கிறதுக்கு வந்து எப்பயுமே உதவாது. அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டிசைன் வந்து இதே மாதிரி க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நான் சொல்லணும்னு நினச்சது, ஃபோட்டோஷாப் வந்து கொஞ்சம் கை பழகணும். ஓகேவா? ஏன்னா இதில் வந்து நான் வந்து டெக்ஸ்ட்டை தான் வந்து தொடுறேன். இப்படி பண்ணால் சேஞ்ச் பண்ண முடியுது. ஆனால் ஃபோட்டோஷாப்பில் வந்து டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு மூவ் டூல் கொடுத்தா தான் ஒரு டெக்ஸ்ட்டை வந்து மூவ் பண்ண முடியும். சில விஷயங்கள் வந்து கேன்வா வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி, சில விஷயத்தில் வந்து ஃபோட்டோஷாப் வந்து கிளைண்ட் ஃப்ரெண்ட்லி. நம்ம கிளைண்ட்ஸ்க்காக தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ நம்மளால் இதை வந்து பண்ண முடியுது, கேன்வாலே பண்ண முடியுதுன்னாலும் ஃபோட்டோஷாப்பில் கொஞ்சம் டைம் போடுங்க, அதுதான் நல்லது.
ஓவரா அட்வைஸ்லாம் எதுவும் பண்ண வேணாம். உங்களுக்கே தெரியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.